வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற சூப்பரான தலைப்பு யோகங்கள் பத்தி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டாங்க, சார் யோகம் பற்றியெல்லாம் நீங்க பதிவுகள் கொஞ்சம் போடுங்க, எங்க ஜாதகத்தை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்க இருக்கிற யோகம் சிவராஜ் யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை பத்தி பார்ப்போம். சிவராஜ் யோகம் அப்படின்னா என்னன்னா, சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்துல இணைந்து செயல்படுகின்ற யோகத்தை சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம். உங்க ஜாதகத்துல சூரியனோ குருவோ ஒன்னா இருந்தா சிவராஜ் யோகம். இது 100 மார்க். நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சூரியனும் குருவும், இது 50 மார்க். அவ்வளவுதான். இந்த யோகத்துக்கு வேற ரூல் கிடையாது. சூரியன் குரு நட்சத்திரத்துல, குரு சூரிய நட்சத்திரத்துல எல்லாம் இருந்தா 25% வச்சுக்கலாம். ஆனா மெயின் இதுதான், குரு சூரியன் சேர்ந்து இருக்கணும் அல்லது குரு சூரியன் நேரா பார்த்துக்கணும், சமசப்தமா 7ஆம் பார்வையை பார்த்துக்கணும். பார்க்கும்போது ஒரு 50% எடுத்துக்கலாம். ஆனா இணைவுக்கு தான் பலம் அதிகம். அப்ப சூரியனும் குருவும் யார் ஜாதகத்துல சேர்ந்து இருக்கோ அதுக்கு பேரு சிவராஜ் யோகம்னு பேர். இந்த யோகத்தினால என்ன சார் அப்படின்னா, இந்த யோகம் நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்கல, இதெல்லாம் இந்த யோகத்துக்கு தெரியாது. இந்த யோகம் உங்களை எப்பவுமே முதன்மையில தான் வச்சிருக்கும். முதன்மைனா எப்படின்னா, உங்க சக்தி எதுவோ அந்த சக்திக்கு தகுந்தாற் போல் உங்களை முதல்ல வச்சிருக்கும். சூரியன் குரு சேர்ந்தாலே சிவராஜ யோகம். இது முதல்ல உங்களுக்கான உங்க சக்திக்கு தகுந்த பதவியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும். நீங்க ஒரு ஃபோன் பண்ணி உட்கார்ந்த இடத்துல பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிற சக்தியை கொடுக்கும். நீங்க வந்தாலே யாராவது நீங்க போய் நின்னீங்கனாலே எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க, முதல் மரியாதை கிடைக்கும். ஒரு ஃபோன் பண்றீங்க, முதல் மரியாதை கிடைக்கும். உங்க ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய உண்டு. உங்களை பார்க்கும்போதே கம்பீரமா தான் நீங்க போவீங்க, கம்பீரமா தான் வருவீங்க. வெள்ளை மங்காம போவீங்க, வெள்ளை மங்காம வருவீங்க. பார்த்தா எப்படி இவர்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மிடுக்காதான் இருப்பீங்க. அதெல்லாம் இந்த சிவராஜ் யோகம் உங்களை காம்ப்ரமைஸே பண்ணாது, கெத்தா வச்சிருக்கும். இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. சொன்னா ஒரு சூப்பரா இருக்கும், அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும். நீங்க கூட்டமே இல்லாத ஒரு கடைக்குள்ள போங்களே இந்த யோகத்தை வச்சுட்டு, நீங்க போனதுக்கு அப்புறம் 100 பேர் வந்துருவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க உட்காரும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தா சிவராஜ் யோகம். ஆனா நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு இலை போட்டு தண்ணீர் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 100 பேர் வந்துருவாங்க, உங்களை கவனிக்க மாட்டாங்க. அப்ப நீங்களும் அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. இந்த சிவராஜ் யோகத்தோட வேலை, நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கணும், நீங்க வந்து வெயிட் பண்ண முடியாது. நீங்க வந்து ரிசப்ஷன்ல உட்காரதுக்கு முன்னாடியே உள்ள வந்து பார்க்கணும்னு நினைப்பீங்க. வெயிட் பண்ணி பார்க்கறங்கிறதுல சரித்திரத்திலே இல்லை. நான் நேராக போவேன், சாமி கும்பிடுவேன், எனக்கு மாலை மரியாதை பண்ணி அனுப்புவாங்க. இந்த எண்ணம், இந்த குணமெல்லாம் உங்க உள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். இது மாறாது, இது பிறவிலேயே வர்றது. உங்க அப்பா எப்படி இருப்பார் தெரியுங்களா? அந்த சிவராஜ் யோகம் உள்ள உங்களோட அப்பா ரொம்ப தியாக மனப்பான்மை அதிகம். பையன்தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாரு. என் பங்கன் நல்லா இருக்கணும், என் மகன் உயரணும், என் மகனுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். இந்தப்பா இடம் இருக்கு வச்சுக்கோ, இந்த இடப்பத்திரம் வச்சு கடன் வாங்கி ஜெயிச்சுக்கோ, உனக்காக நான் உன் வேலையை எல்லாம் வேணும் பார்த்துக்கிறேன், பேரம்பத்திகளை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை போய் பாருப்பா, நீ என்ன வேணுமோ செய்ப்பா அப்படின்னு அப்பா சப்போர்ட் பண்றவராகவும் ஒரு வகையில இருப்பார். இது 80% பொருளி வருது. இதையும் நீங்க பார்க்கலாம். அப்ப சிவராஜ் யோகம் உள்ளவங்க நிறைய பேர் என்னன்னா கோயில் பொறுப்புல இருக்காங்க, தர்மகர்த்தாவா இருக்காங்க, கோயில்ல வந்து முக்கியமான வேலைகள் இருக்காங்க, அறநிலைத்துறையில இருக்காங்க, அதே போல ஒரு தலைவரா இருக்காங்க, லைன்ஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சூரியன் குரு சேர்க்கை இருந்தா அவங்கள ஒரு உயரத்துக்கு ஒரு பதவி புகழ் பெயரோட தான் வச்சிருக்கும். அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்கும். கூப்பிடும்போது ஏய் வாப்பா அப்படிம்பாரு, கூப்பிடும்போது ஒரு கெத்தா இருக்கும். இதெல்லாம் சிவராஜ் யோகத்தோட வேலை. மனசுல ஒண்ணும் இல்லை, வெள்ளச்சோளம் மனசுல இல்ல. பாவம் யாராவது கஷ்டப்பட்டா அழுதுருவாங்க, இவங்களும் சேர்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. வள்ளல் குணம், இளகிய மனம், யாருக்காவது ஏதோன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க அவங்கள மதிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க, அவன் சரியில்லைப்பா அப்படின்ட்டுருவாங்க. இதை விட துரோகம் பண்றாங்க, பொய் பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, சொன்ன டயத்துக்கு வரலன்னா இவங்கனால ஜீரணிக்கவே முடியாது. எப்படி இருக்கு பாருங்க யோகம். ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தையும் செய்யுங்கிறாங்க. அப்ப இந்த குரு சூரியன் சேர்ந்து சிவராஜ் யோகத்தை கொடுக்குற அதே தான் சில கர்ம வியாதிகளையும் கொடுக்குது.
அதனாலையும் கஷ்டப்படுறாங்க. இந்த குரு சூரியன் சேர்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஆண் வாரிசு இல்லையன்னு கவலைப்படுறவங்களும் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு சில வீட்டில் ஒரு சொற்பமாக ஒரு 5 to 10% எடுத்துக்கலாம். ஆர்டிசம் அப்படிங்கிற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளையும் இந்த குரு சூரியன் தான் தொந்தரவாக கொடுக்குது. இது மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் சில சொரியாசிஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரியான சில ஸ்கின் டிசீஸ் மாதிரியான தொந்தரவுகளையும் இது கொடுக்குங்க. இது மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது இதெல்லாம் அவயோகம். யோகம்னா கெத்தாக வச்சுருக்கோம். நீங்கள் போனால் எல்லாம் எந்திரிச்சுன்னு தான் பேசுவாங்க. பெரிய புகழ், பெரிய மரியாதை கிடைக்கும். பாருங்க பிரபஞ்சத்தோட விதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு யோகம் பெரிய லெவலில் கொடுத்துருக்கு, அதுக்கு நிகரான அவயோகத்தையும் கொடுக்குது. இதுதான் பிரச்சனை. உடனே என்ன சொல்லுவாங்க, அது ஜாதகத்திலே இருக்கிறது. ஒரு யோகம் நிகரான அவயோகத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லி, அப்போ அவர் ஒரு பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சு முன்னாடி நின்று எல்லாம் பண்ணும்போது ஒரு சில கசப்புகள் வந்தா கூட அவங்கள வாரி தூட்டுறாங்க. ரொம்ப ஆடினா இன்னைக்கு அனுபவிக்கிறான் பாத்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஒருத்தரை நிந்திக்கிறது, ஒருத்தரை பேசுறதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது உத்தமம். ஏன்னா அது அவங்க கர்மா. அதுல போய் நீங்க தலையிட்டுட்டு அதையே நீங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. அது அவங்களுடைய செயல், அவங்களுடைய கிரகம் அவங்கள படுத்துது. நம்ம வந்தோம், நமக்கான பணி என்ன? முடிஞ்சா நல்லதை செய், இல்லைன்னா கெட்டதை செய்யாத, ஒதுங்கி நின்று. அதான் உண்மை. அப்படி இல்லாம நம்ம போயிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் நிந்திச்சுக்கிட்டு வார்த்தைகளால் கொண்டுட்டு தேவையில்லாம பொறாம புரளி பேசி ஒருத்தரை கெடுத்து வாழ்ற வாழ்க்கை தேவையில்லை. இந்த சிவராஜ் யோகத்துக்கு அது தெரியாது. யாராவது அப்படி பேசினா கூட சண்டைக்கு போயிடும். அவன் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான், உனக்கு என்னப்பான்னு கேட்கும். சிவராஜ் யோகம் அதெல்லாம் பெருந்தன்மையான ஒரு யோகம்ங்கிறது சிவராஜ் யோகம் தான். இதுல பாருங்க, அந்த யதார்த்தமா நான் பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை பேசுறேன். அப்போ சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கோயிலுக்கு முன்னாடி நின்று சேவை செய்கின்ற யோகம், அன்னதானம் செய்கின்ற யோகம். இவங்கெல்லாம் போய் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அந்த அவங்க கர்மா, தலைமுறை கர்மாவும் நீங்கும். நீங்க அன்னதானம் கொடுங்க. சிவராஜ் யோகம் இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு ஏதாவது நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க பேர் வெளியில வராம கொடுங்க. நான் தான் பண்ணேன், கல்வெட்டுல பேர் வரணும். ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு ஃபேன் சுத்தி பேர் எழுதி வச்சிருப்பாங்க, லைட்டு சுத்தி பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைங்க. விளம்பரம்ங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது, புகழ்ங்கிறது இறைவனா நமக்கு கொடுக்கறது. நம்ம அதை தேடிக்க வேண்டியதில்லை. உங்க திறமையை வளர்த்துக்குங்களே, உங்களுக்கு எவ்வளவு புகழ், எவ்வளவு மரியாதை வருதுன்னு பாருங்க. எல்லோரும் புகழோடு வாழ ஆசிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.